ஹாய். ஓகே. ஷோ போர்ஷனாக போடுவோம்னு யோசிச்சேன். என்னடா நான் அப்படியே பேசிக்கொண்டதுனா அது லாங் ஆகிடும், நிறைய பேரால் பார்க்க முடியல. நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறேன் விஷயங்கள் நல்லதாக நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க. வேறு ஒருத்தர் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் 20-25 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடியும் கொண்டு. ஸோ ஓகே, அதனால் அதை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு டாபிக். இது என்ன டாப்பிக்னா மார்க்கெட்டிங் பீப்புளை பற்றி. மார்க்கெட்டிங் பீப்புள் யாராண்டா மெயினாக இந்த ஆன்மீக வியாபாரிகளாக மார்க்கெட்டிங். ஜே கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்கிறார், வெஸ்டர்ன் மெடிசனும் இந்த ஆன்மீக சில பீப்புளும் ஒரு மாதிரி உண்டு. உங்களோட வருத்தத்தை மாற்ற மாட்டினோம், அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஒன்றை பாவிச்சிங்கன்னா அடுத்த வருத்தம் வர்ற மாதிரி தான் அந்த சில மெடிசின்ஸ் இருக்கும். நான் சொல்லலை, ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகம் போதனை செய்கிறாக்களும் பெரிய மார்க்கெட்டிங் தான். ஆன்மீகம்ன்றது எல்லாரும் செய்ய வேண்டிய மார்க்கெட்டிங். அடுத்தது உண்மையான மார்க்கெட்டிங் ஆக்கள் இருக்கேன். என்னென்னு சொன்னால் இந்த பொருளை மார்க்கெட் பண்ணுறது, மற்றது பிஸ்னஸுகள், டீலிங்குகள், அப்படி நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் இப்போ மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரமிட் மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது. பிரமிட், அதாவது பிரமிட்ன்னு சொல்லி சொன்னால் இந்த பிஸ்னஸுகளுக்கு ஒரு செட்டப் மாதிரி போட்டு செய்வேன். இப்படி இவர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு 4-5 பேர், இப்படி நிறைய செட்டப்புகள். அப்போ அப்படியான ஆட்கள் உண்மையாக மக்கள் அக்கறையாக கொண்டு கேட்டால் இல்லை. அவன் கன்சர்ன் ஃபுல்லாக அவன் வருமானம் தான். அவைக்கு வந்தால் சரி. இன்றைக்கு உலகப்போக்கு அப்படித்தான் போய் கொண்டிருக்கும். மற்றவனை ஏறி உலக்கி மிதித்து கொண்டு தான் முன்னுக்கு வாரது. நீ வாழடாப்பா, இந்த பிரபஞ்சம் எல்லாரும் தான் வாழ விட்டுருக்கு, நீ வாழ், சரிதானே? மற்றவனை ஏறி மிதித்து வாழாத. ஒன்று பக்கம். இன்னொரு பக்கம் சில பேர் இருக்கணும்ட்டா, நான் அப்படியே தான் இருப்பேன், குடைச்சுவாமியார் இருப்பேன், செல்லப்பா சுவாமியார் இருப்பேன், இருந்துட்டு போ. மற்றவனும் உதவி செய்ய பழகும் கூடாப்பா, சரிதானே? நீ ஒரு படிச்சிருக்கலாம், அவ்வளோ அறிவு இருக்கலாம், சமுதாயத்தில் நீ ஒரு விலங்கு, யூ ஆர் பயோ கம்ப்யூட்டர், ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ உன்னிட்ட ஒரு பிரபஞ்சம் உன்னிட்ட ஒரு ஆளை அனுப்புதுன்னு சொன்னால் அந்த ஆள் ஏதோ உதவிக்கு இன்னொரு மதித்து தான் வாராருன்னு சொன்னால் அவைக்கு உதவி செய்ய பழகு. உதவி செய்ய பழகாலும் ஒத்துரஞ்சனா மூடிட்டுடு. உனக்கேன் அந்த வேலை, உனக்கேன் இந்த வேலைன்னு கேட்குறல. உன்னால் முடியாது இன்னொரு செஞ்சால் பாராட்டி பழகு, இல்லையா மூடிட்டு வீட்டையிரு. நீ கேம்பஸில் படிப்பிச்சு கொண்டு இருக்கலாம், இல்லை பெரிய ப்ரொஃபஸராக இருக்கலாம், என்ன வேணா நீ இருந்துட்டு போகலாம். நிறைய பேர் இருக்குன்னு நான் பார்த்துருக்கிறேன், சரிதானே? நிறைய பேருக்கு சமுதாய சேவை கொண்டு ஒரு மனுஷன் மதிச்சிட்டு போனால் இது எனக்கு சொல்கிறேன்றது இந்த பார்த்து கொண்டு கூட இருப்பீங்களா ஆக்கள், அப்படியான ஆக்கள். ஸோ கண்டோன்னா டிகராக இருக்குது. ஸோ உங்களே ஒரு மனுஷர் தேடி வந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு பிரபஞ்சத்தில் உங்களை பார்த்து ஒரு நாய் குலைச்சாலே அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, பழைய கணக்கு. அதே மாதிரி உங்களை பார்த்து நாய் வாலாட்டினாலே அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நீ எத்தியோப்பியாவில் போய் உனக்கு பின்னால் ஒரு நாய் வந்தாலும் ஒரு கணக்கு இருக்குது. கிருஷ்ணன் சொல்கிறான்னு கேட்டால் உன்னிட்ட ஒரு மனுஷர் நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி தானாக நடக்கிறது. அது பிரபஞ்ச விதியும் அதுதான் பூர்வஜனம் தொடரும் உண்டு. அப்போ உங்கள்கிட்ட நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறேன்னு பார்க்கணும். அது பொதுமக்கள் உதவத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை தேடுது, அதுதான் ஃபைனல். இந்த ஜீவாத்மா இருக்கேக்கில்ல, நீ நேரம் அப்படியே கண்ணை முடிக்கணும் சொன்னால் கடவுள்கிட்ட போயிடாது. நான் போய் ஆறுமுகசாமி முன்னால் இருக்கின்றால் நேரம் மோட்சம் கொடுக்கலாது அவரால், சரியோ? நீ சமுதாயத்தில் இருக்கிற வேலைகளை செய்யணும், சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேணும். நீயா போய் செய்யாடல முன்னாட்டு ஒரு உதவி என்று வரைக்கும் நீயா கடவுள் தான் அதை அனுப்புறான்னு யோசிக்கணும். இன்றைக்கு நீ அதை யோசிக்கிறோம், அன்றைக்கு தான் உனக்கு விடிவு. நான் தேவாரம் பாடுறேன், திருப்போல் பாடுறேன், 24 நான் கோயிலில் போய் இருக்கேன்டா, நத்திங், நோ வே. ஒரு பைசாக்கு நீ பிறந்ததில் அர்த்தம் இல்லை, என்ன வச்சுக்கோ, சரிதானே? சரி, ஓகே. ஸோ வேறொன்றுக்கு வந்து நான் டிகர் ஆகிட்டு சொல்கிறேன், ரைட்? இப்போ இந்த மார்க்கெட்டிங் பீப்புளை பற்றி பார்ப்போம். மார்க்கெட்டிங் பீப்புள் எப்படின்னு சொன்னால் மற்றவனை புளிஞ்சு குட்டிச்சு ரத்தம் எடுக்கிறாங்கல்லாம் மார்க்கெட்டிங் பீப்புள். அது எல்லா மார்க்கெட்டிங்கும் அப்படி தான், பெரும்பாலான மார்க்கெட்டிங் அப்படி தான். நான் இந்தியாவில் இருக்கிறோம், கடுமையாக மாற்றுவாங்களா ஆக்களை. தண்டை பயிர் வளர்க்குறதுக்குண்ட அரசியல்வாதிகள் எப்படி பிழைப்பு செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் பீப்புளும் செய்யணும். இந்த அண்டைய கிட்டத்தில் கூட ரோயல் கியூன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் என்ன கூப்பிட்டாங்க, போனேன். அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் மிஸ்டர் கலையரசன், இங்கே ஸ்ரீலங்காக்கு, சரி? அவருக்கு யாரோ மென்டராக இருக்கிறவர், என்ன மலேசியாவில் இருக்கிறார். ஸோ அந்த மென்டரன் இருக்கிறவருக்கு ஆக்சுவலாக கணித அறிவே இல்லை. இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ன்றதே பேசிக்கலாக மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரேடிங் கால்குலேட் பண்ணப்படுது. இப்போ R1 R2 R3 ரெசிஸ்டன்ட் 1 ரெசிஸ்டன்ட் 2 இருக்குது. இப்படி தான் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இப்படி ஏறும், அப்புறம் இப்படி இறங்கும். இதை நாங்கள் சப்போர்ட்டிங் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது. இதுகள் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸில் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்படுது, ப்ராபபிலிட்டியில் வராது. அப்போ அதே பேசிக்காக தெரியாதான் இவைக்கெல்லாம் மென்டராக இருக்கார் இங்கே மலேசியாவில். அதை பற்றி நான் சொன்னோன்னா இல்லையன்ற ப்ரூவ் பண்ணுறேன். நான் இப்போ அவன் மீட்டிங்கே போகிற இல்லை. ஏன்னு சொன்னால் ஒன்று மண்டும் சில பேர் 3 2 இல்லை என்ன மோக்குன்றான். அப்போ அவங்களோட தூரம் இருக்கிறவங்கட அம்மா சொல்லுவாள், சிஸ்டரை கண்டா தூர வில்லணும், அவனுக்கு சொல்ல போகாதேண்டு. உனக்கு வடிவாது மாங்கான்னு தெரியும், நீ மாங்கான்ற, அவன் தேங்காண்டாண்டா ஓமன்னு சொல்லிட்டு பேசாம போண்டுவாங்கடே அம்மா, சரிதான்? எங்கள் அப்புறம் என்ன சொல்ல இல்லை அவனு தேங்காண்டு நிரூபிச்சுட்டு வாண்டு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் மாறிட்டேன். நான் அவன் பக்கமே போகிற இல்லை, விளங்கப்படுத்தி பார்க்கல, இல்லை நான் விட்டுட்டு வந்துடுவேன். நீ ஒன்று அறிவுக்கு படல ஏன்டா உன்னோட ரேஞ்சுக்கு ஏற்றோட உன்னோட ட்ராவல் பண்ணுவான்,
சரிதானே. அவரை இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்தை போறீர்கள், செத்த விட்ட போறீர்கள், ரெண்டு வைங்க எங்கே போனாலும் உங்களுக்கு பக்கத்து சில பேர் செத்த விட்டே போக மாட்டாங்க. ஆனால் அவன்கிட்ட செத்த விட்ட எல்லாரும் வரணும், அவன்கிட்ட விட்டால் பொல்லு தான் வந்திருக்கும். சரிதானே. அப்போ நீ மனுஷனா பிறந்த ஐயா, மனுஷத்தில் ஒரு விலங்கு. அப்போ எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். நான் ஒரு பெரிய சாமியானடி இருக்கிறாது. சரிதானே. ஓகே. ஸோ என்னென்னு சொன்னால், செத்த விட்ட நீங்கள் போனாலும் அங்கே பக்கத்தில் வந்து இருப்பார். அவர் கிட்டத்தட்ட உங்களோட கேட்டகரிஸ்லாம் இருப்பார், உங்களோட ரேஞ்சில், உங்களோட சிந்தனையில் தான். சரிதான். இல்லைன்னா உங்களோட லோவாக இருப்பார். உங்கள்ட்ட ஒரு அட்வைஸை கடவுளை அவர் அனுப்பார் என்னென்னா உங்களோட சில போதனைகளை அவரை மாற்றுமன்றதுக்காண்டி. இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருப்பார். உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற கலந்துரையாலும் உங்கள் ரெண்டு பேரையும். ஸோ அப்போ மெருகூட்டும். நீங்கள் பஸ்ஸில் போனாலும் நீங்கள் சந்திப்பேன். ஏன் ஃப்ளைட்டில் ஓடி நான் போய் எத்தனை பேரை சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதே ரேஞ்சிலான் இருப்பேன். எங்கே ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயினில் இருந்தாலும் சரி அப்படி தான். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவங்களோட லைஃப்லேயே. சரி தானே. அதாவது ஒரு ட்ராவலிங்கிலேயே உங்களோட என்னென்னு சொல்கிற ஒரு பயணப்போக்கில் வர்றாலே வந்து தீர்மானிக்கப்பட்டவரால் தான். யோகா சுவாமிகள் சொன்ன மாதிரி எப்போ முடிஞ்ச காரியம். சரிதானே. உண்மையில் யோகா சுவாமிகளோட இதுகள் நிறைய இருக்குது. நல்லூர் பக்கத்துலேயே உண்மையாக நல்ல வைப்ரேஷனாக இருக்குது. எப்படி நல்லூர் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்கோ கிட்ட சம்டைம் அதை விட பவராக இருக்கிற சில நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது. அதில் நிறைய போதனைகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயங்களுமே எழுதப்பட்டது தான். ஆனால் நாங்கள் அதை மாற்ற முடியாண்டில்லை. எதையுமே மாற்றுறதுக்கு இருக்குது. அது உண்ட பிரார்த்தனையால். மார்க்கண்டேயர் 19 சொன்னால் 100 பேருக்கு மாற்றலாம். அது இந்த ப்ரேயர் பவரால். சரி. அப்போ இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் டெக்கடா அப்படி போய் வருவேன். மார்க்கெட்டிங் பீப்புள் என்னென்னா நான் பிளான் பண்ணி கதைக்கிறதில்ல. மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன செய்யணும்டா, இன்னொரு தானே வருத்தி இதை செய்யணும். சரியோ. குறிப்பாக இந்த ரோயல் கியூன்னு சொல்லி நல்ல பிஸ்னஸ், பிட்காயின் ட்ரேடிங். அதாவது இன்றைக்கு வந்து பவுன், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து இவ்வளோ தான், பூமி பந்து இவ்வளோ தான், இதை பெருப்பிக்க இயலாது. ஆனால் பாப்புலேஷன் கூடுது. அப்போ பிக் பிஸ்னஸ் எதான்னு கேட்டால் லேண்ட் பிஸ்னஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்த் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அடுவாங்க. சரிதானே. அது கூடிக்கொண்டு போகும். அதாவது பாப்புலேஷன் கூடும். லேண்டை வந்து இப்போ உங்களுக்கு கொழும்பில் வெள்ளவத்தில் 2 சென்ட் கூட கொடுக்கலாமோ, அல்லது யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் 2 சென்ட்டை கூட்ட முடியுமோ, அவ்வளோதான் லேண்ட். ஆனால் பாப்புலேஷன் கூடுது. அப்போ அதுக்கு டிமாண்டு. ரைட். அப்போ லேண்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ். அடுத்தது கோல்டு, பவுன். நீங்கள் வேண்டி வச்சிங்கன்னா வெளியே எப்படியும் கூடும். வேண்டாங்கிற பொம்பளைகளுக்கு பவுன் இல்லைன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறாங்க, வீட்டில் சாப்பாடாலும் பரவாயில்ல பவுன் போடணும். இல்லைன்னு சில பேர். அப்போ பவுனும் வந்து ஒரு டிமாண்டான சாமான். அதை மாதிரி தான் ஐயா வேர்ச்சுவல் கோல்டுன்னு தான் சொல்கிறது. அதாவது பிட்காயின்ன்றது அது ஒரு கிரிப்டோ கரன்சியிலே ஒரு காயின்ஸ் தான் பிட்காயின். மெனி கிரிப்டோஸ் இருக்குது. லித்தியம் அப்படி இப்படி நிறைய இந்த ட்ரம்பின் காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இதுன்ற ட்ரேடிங்ன்றது இன்றைக்கு பெஸ்ட் பிஸ்னஸ் இன் த வேர்ல்டு. அது டீசெண்டான பிஸ்னஸ் தான். இல்லையாண்டு இல்லை. ரோபோட்டை பாவிக்கிறது, அதுக்கு ஏஐயை பாவிக்கிறது. இந்த ஏஐ வந்து உலகத்தையே ஆளுது. இப்போ உங்களுக்கு வந்து அதான் நான் சில பொம்பளை பிள்ளைகளை சொல்கிறேன், நீங்கள் வடிவாக இருக்குன்னு வந்து விரும்பி கேட்டால் ஆளை ஆராய்ச்சி போட்டு உடனே கல்யாணத்தை கட்டுங்க. அரையான் கட்டக்கூடாது. லெவல் காட்டினீங்கன்னா 40 வரைக்கும் செருப்பு தேயும். இன்றைக்கு சைனா வந்து டெவலப் ஆகிட்டு. என்னென்னு கேட்டால் அதே ஃபோட்டோ கொடுத்தா 1 இல்லை 3 பொம்பளையே அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவான். இதே சொல்கிறோன்னா அந்தளவுக்கு ஏஐ வளர்ந்துருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக். அப்போ அதுகளை ஜூஸ் பண்ணி கொண்டு இந்த பிஸ்னஸை ட்ரேடிங்கை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் தான் ரோயல் கியூன்றது. சரியோ. அதுக்குஞ்சே இப்போ இலங்கையில் பொறுப்பாக இருக்கிறவர் வந்து கலையரசன், மிஸ்டர் கலையரசன். அவருக்கு வென்றாக இருக்கிறவர் வந்து மலேசியாவில் இருக்கிறார். அவருக்கு கணித அறிவே இல்லை. அப்போ இல்லாட்டி பிரச்சனை இல்லை, அதை விளங்கப்படுத்த ஏற்றுக்கொள்ளணும். அந்த எக்ஸப்ஷன்ஸ் இல்லை. நான் அந்த குரூப்லேருந்து வெளியில் வந்துட்டேன். ஏனென்று கேட்டால் அவங்களை சேர்க்கைக்கு அதில் கௌதமன் இருக்கிறார். அதாவது கலையரசனுக்கு அடுத்தவர். நான் ஆல்ரெடி பற்றி நல்லா பேசியிருக்கிறேன். இது கூடாமல் இல்லை, அவர்கிட்ட பொறுப்பேற்ற தன்மைக்கான இந்த வீடியோ. முதலாவது கலையரசன், அவருக்கு அடுத்தது மேகா மிஷன் டாக்டர் இருக்கு, அடுத்தது கௌதம். சரியோ. இவ 3 பேர் தான் இங்கே எங்களோட டீமில். ஸோ இவ தான் யாக்கில் ஜெயிக்கிறாள். யார்? மிஸ்டர் கலையரசன், மிஸ்டர் கௌதம், இவ 2 கூட மிஸ் மேகாண்ட். சரியோ. இவ இப்போ தங்களுக்கு சைன்இன் பண்ணிக்க, இப்போ ஒரு ஆளை நாங்கள் சேர்க்க அந்த ரோயலுக்கு வேண்டாம், அதுக்கு ஒரு $30 கொடுக்கும். அதுதான் அவன் நோக்கம். தான் அந்த $30 எடுக்கிறோம். அதுக்கு காலை முழுவாங்க, கையை பிடிப்பாங்க, அழுவாங்க. எனக்கெல்லாம் கலையரசனை பூனை போடுறான், மேகாமிஸை பூனை போடுன்றான், கௌதம பூனை போடண்டு அழாத குறையா என்னோட காய்ச்சி என்ன சைன்இன் பண்ண வச்சாங்க. இப்போ நான் அவரோட உழைச்சிட்டேன். அப்போ இந்த உழைச்ச காசை நான் விட்டுற ஒன்றுமல்லோ. ஸோ நான் சில சமுதாய பணிகளுக்காக வந்திருக்கிறேன். மற்ற வீட்டை நான் காசு ஆண்டு வைக்கலாம். இந்த காசு ஆல்ரெடி இருக்குது. அப்போ நான் அதை விட்ரோ பண்ணி செலவழிக்காண்டா அந்த விட்ரோவல் பண்ணுறதுக்கு ஆராத்தி எடுக்கணும். நான் ஏஐயை பார்த்து செஞ்சுட்டு போயிடுவேன். எனக்கு உங்களெல்லாம் கேட்கணுன்னு இருக்கணும் இல்லை. முக்கால்வாசி வேலைக்கு மேலே நான் ஏஐயும் என் மூளையும் அல்லது என் கடவுளை கும்பிட்டா எனக்கு கடவுள் டவுன்லோட் பண்ணுவார். பிள்ளையாரோ ஆரோ இப்படி செய்யலான்னு கைட் பண்ணுவார். செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் இவைக்கும் ஒரு கடமை இருக்குல்லோ. நீ என்ன செய்யலான்னு பார்க்கணும் இல்லோ. மார்க்கெட்டிங் இவ்வளோ எல்லாரும் எப்படின்னு கேட்டால் இவங்களும் அப்படித்தான். மிஸ்டர் கலையரசன் என்றாலும் சரி, மேகாண்டாலும் சரி, கௌதம் என்றாலும் சரி, வேறு எனிபடி பெரும்பாலும் இவியல் முழுக்க தங்களுக்கு ஆக்களை சேர்த்தோன்னா பிஸ்னஸ். ஏனதை நான் சொல்கிறேன்டா,
$50 போட்டு பிஸ்னஸை தொடங்குங்கன்னு சொல்லினேன். ஏன்னு கேட்டால் $50 போட்டோன்னா $30 வே கிடைச்சிடும். அதுக்காக ஒரு $50 போட்டால் என்னடா அவன் உழைக்க முடியும்? $50 அந்த ராயல் கியூக்கே வந்துடும். சரி, அதுக்கே $120 வந்துடும், 130. இன்னும் ஒரு $50 இருந்தால் காண மாட்டேன். கிட்டத்தட்ட இல்லைங்க காசுக்கு 65-70 போட மாட்டேன். அப்போ மிச்ச காசு 65-50 வச்சுக்கொண்டு ஒரு நாளைக்கு $0.5 உழைக்கலாம். சரியோ, இது ஒரு தொழிலுக்காக. ஸோ $0.5 அவன் மினக்கட்டி இருக்கிறான், எல்லா எஃபர்ட்டும் போடுறான். அப்போ அவன் $0.5 உழைக்கிற நேரத்துக்கு ஒரு $5 உழைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கலாம் இல்லை? அப்போ அதை போல் 10 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அன்றைக்கே ஒரு பெட்டி கடை போடுறோன்னா 5 லட்சம் ரூபா வேணும். இல்லாமல் போட முடியுமோ? அப்போ என்ன சும்மா ட்ரேடிங் ஒன்று மட்டும் வேறு சும்மா கொடுப்பானோ? அப்போ அதிலே நீ சர்டன் அமௌண்ட் போட்டால் தான் வென் யூ இன்வெஸ்ட் அ சர்டன் அமௌண்ட்னால யூ ஹேவ் ரிசீவ் ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதர்வைஸ் யூ வில் கெட் வெரி லெஸ் மணி. சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அவன் போடுற எஃபர்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சில பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், நீ வந்து ஒரு க்ரோஸ் வீட்டுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கு நீ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட தான் போகிற, மக்களோட கைக்க தான் போகிற. சரிதான், அதுக்கு போகிற டைம் போட தான் போகிற. உனக்கு 1 கோடி விற்றா ஒரு 3% சொன்னால் 3 லட்சம் வரப்போகுது. நீ இதே 10 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டா எவ்வளவு? 30 லட்சம் ஆக போகுது. சரிதானே? அப்போ பெருசாக திங்க் பண்ணுங்க, பெருசாக வேலையை பண்ணணும். அதுக்காண்டி சின்ன வருமானத்தை வேணான்னு நான் சொல்லலை. அப்போ நீ உண்ட எஃபர்ட், உண்ட டைம் எல்லாமே அதில் இருக்குது, எந்த பிஸ்னஸ் என்றாலும். அப்போ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பெருப்பிக்கான உங்களுக்கு அவுட்புட் பெருசாக இருக்குது. அப்போ அதுகளோ உடன்பட்டு காசை நடைகளை வச்சு வருதுகள். அப்போ அவளுக்கு சரியாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்குறதில்ல? உங்களுக்கு அந்த குறைஞ்ச காசுன்னா போட்டிருக்கீங்க. பிறகு அவன் எக்கெடு விட்டாலும் பரவாயில்ல, என்னையும் கைவிட்டாங்க. எனக்கு இவன் கைவிட்டால் எனக்கு எந்த சொந்த மூளை இருக்குது. இதையே நான் சொல்கிறேன்டா, மக்களை எப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன்? விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கே காது ஊத்துறாங்கண்டா, மக்களுக்கு என்ன செய்வேன்? இவை என்ன நோக்கம்ண்டா, ஆக்களை பில்டப் பண்ணுறது, டீமை பெருக்கிறது. டீமை பெருக்கினா ரோயல்களால் நிறைய பெனிஃபிட் இருக்கு. அவ என்ன நோக்கம் அது மட்டும்தான். சும்மா சொல்கிறது எல்லாரையும் வாழ வைக்கிறேன். கலையரசன் வந்து சொன்னார் 100 கோடி பேரை வாழ வைக்க போகிறேன். நீ 1 கோடி பேரையோ 100 பேரை நீ வாழ வைக்க வேண்டாம், உங்களோட சேர்ந்து வியாபாரம் செய்ய வழிகிட்ட ஒருத்தனுக்கு விட்ரோவல் பண்ணுறதுக்கு உனக்கு 10 நிமிஷம் சொல்ல முடியாது. நீ வந்து 10 பேரை வாழ வைக்க போகிறேன். நீங்கள் வியாபாரிகளும் பிஸ்னஸ்காரரும் அரசியல்வாதிகளும் உண்டு. மக்களை பாவித்து தங்களோட வயிறு வளர்க்குறது. அந்த வகையில் தான் ரோயல் கியூ எல்லா இடமும் இல்லை. ஸ்ரீலங்காவில் இருக்கிற கலையரசன், மேகா, கௌதமோட இருக்கிற டீம் இதைத்தான் செஞ்சோன்றிருக்கு. எனக்கு இதை செஞ்சிருக்கணும். சரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ணான்ருக்கிறேன். இது வீடியோ பார்த்துட்டு இந்த லைனுக்கு வரட்டு வீட்டுக்கு விளையாட்டு. அதே நேரம் மக்களை நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. இப்படியான ஆக்கள்கிட்ட நீங்கள் கண்டிஷனால் போடுங்க, எழுத்து முடிவம் போடுங்க. நீ வந்து நான் உன்னோட சைன்இன் பண்ணால் எனக்கு நீ அப்பப்போ கைடன்ஸ் கொடுக்கணும். நீ கைடன்ஸ் கொடுக்க தவறுண்டா எனக்கு 50 லட்சம் தரணும்னு சைன் பண்ணி நான் பிறகு நீங்கள் ஓமெண்ட்டு சொல்லி போங்க உள்ளுக்கு. அப்போ இப்படி எனக்கு செய்த மாதிரி செய்ய நீங்கள் உடனே கொண்டே காட்டி கோட்டில் காட்டி அந்த காசை வேண்டலாம். மற்றபடி சைன்இன் பண்ணாதேங்க. உங்களுக்கு இல்லை ரோயல்க்கு வந்து காலில் விழுந்து கும்பிடுவாங்க, சைன்இன் பண்ணுங்க. இந்த சில பேர் கிறிஸ்டியன் பேர் வந்தால் ஜேசு வாரார் வந்து நிற்கிறார், இப்போ அங்காச்சிட்டு வந்து நான் வந்து சேருங்க ஆமீன் ஆமீன் நுண்ணிப்பாங்க சில பேர். சரி, அதுக்காண்டி அவங்கள நக்கல் அடிக்கணும்னா சில பேர் இருக்காங்க ரோட்டாக. அவனோ விபூதிக்கு கூட இருப்பான். அப்போ இந்த அவர்தான் சொன்னா இந்த நான் விபூதி வாரம் பூசிட்டு வாங்க, ஐயோ மாட்டேன்னு போவாங்களாம். நான் சமயத்துக்கு எதிரில்லை. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு மாதிரி. இன்னொன்று அல்லலோயா லுல்லுலோயா அல்லலோயா லுல்லுலோயா கடவுளை கண்டி கொண்டா ஓமண்டா தான் வழியில் எடுப்பாங்க. இல்லைன்னா தண்ணிக்க வச்சுருவாங்களா அப்படியே மூச்சு திணறும் வரைக்கும் அவனோ கடவுளை கண்டானா வழியில் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்கள் இந்த மார்க்கெட்டிங்கார். சரியோ, ஆக்கள்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டு கையை பிடிச்சி கதறி எழுதுனாலும் சைன்இன் பண்ண வைக்கிறேன். உங்களில் இறங்கி இல்லை, எனக்கு அங்கே $30 வேணும் மாட்டோம். வந்த அப்புறம் கணக்கு எடுக்க மாட்டாங்க. திருப்பியும் இந்த பதியை வந்து ஸ்ரீலங்காவில் ரோயல் திருப்பியும் சொல்கிறேன், கட்டாயம் வர்றது ஸ்ரீலங்காவில் ரோயல் கியூ செய்கிற பைனான்ஸுக்கு மிஸ்டர் கலையரசன், மிஸ் மேகா, மிஸ்டர் கௌதம், இந்த 3 பேரும் வந்து தங்கட சுயநலம் தான். அநேகமாக எல்லா மார்க்கெட்டிங் பீப்புளும் இதுதான். இந்த அன்றைக்கு வீடு வீடாக அதோ நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு சொல்லுங்கள். வரைக்கே எனக்கு இறைக்கே தெரியும். நானே யூனிவர்சிட்டியில் படிக்க எந்த ஃபேக்கல்ட்டியாண்டா சொல்ல தெரியல. இந்த வீடு வீடாக பான் பெறாக்க வைக்கிறாங்க, வித்தொன்று தெரியுங்கள். களைச்சி போய் வருது அவங்களே ஏதோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னோன்னே நானும் சரியில்லை இப்படின்றேக்க எங்கள்ட அப்பா பேச அங்கே நடந்து இதை எடுத்து கொடுத்து ஒரு லைட்டை வேணும், அதை எரியவே இல்லை. திருப்பி இதை மாற்றுமோனா வித்ததான. யோசிச்சு பாருங்கள் அந்த மார்க்கெட்டிங் பீப்புளை. அதே மாதிரி தான் எங்களை என்பிபியும் அது மாதிரி தானே. எப்படி மார்க்கெட்டிங் பீப்புள் ஐயோ எங்களுக்கு வழியில் என்ன மாதிரி தான் என்பிபியும் அப்படித்தான். ஐயோ நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் ஐயோ பிச்சை போடுங்கொண்ட மாதிரி தான் கதை. நாங்கள் வந்து கிழிஞ்ச சேட்டை தான் போடுறோம், அவன் என்ன தவண்டு தான் போகிறோம், எம்பி மேருக்கு சம்பளம் இல்லை, நாங்கள்லாம் ஒரே கஷ்டப்பட்டாண்டு. ஆனால் 3 மடங்கு இதை போல் காசை மீடியா கொடுப்பாங்க, கஷ்டப்பட்டாண்டு காட்டும். இவங்க எல்லாரும் அரசியல்வாதிகள், ஆன்மீக தலைவர் சில பேர், அதே மாதிரி இந்த மல்டி மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாரும் இதுதான். இதுக்கு பத்தாத்துக்கு மருத்துவ மாஃபியா. இதே லைஃப்பில் தான் மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக குரல் கொடுத்தினான்
தம்பி அர்ஜுனன் வேற. சரி, அவனை வச்சுக்கொண்டு இந்த மருத்துவ மாஃபியாவுக்கு சங்குதோன்னு பார்த்தா அவன் இவங்க எல்லாரும் விட பெரிய மாஃபியா விட்டான். இப்போதான் விளங்குது அவன் பிரச்சனை என்னான்னு கேட்டாடை, என்ன நான் இருக்க விட நான் ஒரு பெரிய மாஃபியா இருக்கிறேன், இவங்களெல்லாம் மருத்துவ மாஃபியா இவ்வளோ உழைக்கிறாங்கன்னு எரிச்சல்ல தான் அவன் மருத்துவ மாஃபியான்னு சொல்லி இவங்களில் வழியை போட்டுவிட்டு உலகம் முழுக்க ஆன்டிமேரிட்ட காசை வண்டி சுவாகா வண்டி. ஓகே, ஸோ மக்கள்கிட்ட கணத்தை வேண்டி சுவாகா பண்ணிவிட்டு இன்றைக்கு மக்களை மாற்றிக்கொண்டு திரிகிறேன். ஸோ இன்றைக்கு மார்க்கெட்டிங் பீப்புள், சமய பிரசங்கவாதிகள், அரசியல்வாதிகள், மருத்துவ மாஃபியாக்கள் எல்லாமே ஒரு குறிக்கோள். அது என்ன? தண்டை வயிறு வளர்க்கணும். வளவும் கூடா நல்லூர் தொடங்கு வந்து பிச்சு எடுத்து வளவும் கூடா. அது இதை விட அது திறம் சரிதானே? அல்லது களவெடுத்தீங்கன்னாலும் பரவாயில்லை, மாமியார் விட்ட கம்பி எண்ணலாம் சரியோ. அதை விட்டு இப்படி என்ற வயிற்றில் அடிக்கிறீங்க. மார்க்கெட்டிங் பீப்புள் யார் வந்தாலும் வலு கோணமாக இருங்கோ. அதுவும் பிரமிட் சம்பந்தமான மார்க்கெட்டிங் வந்தால் வலு கோணமாக இருங்கோ. பிரமிட் சம்பந்தமான மார்க்கெட்டிங் வலு கோணமாக இருக்கணும். என்னென்னு கேட்டால் அவர்கள் உங்களில் நம்பி நல்ல உங்களுக்கு உதவுற ஒரு பெரிய கொடவள்ளல் மாதிரி தான் வருவினம் சரிதானே? அங்கே ஒன்றும் கிடையாது. உங்களை போல 10 பேரை சேர்த்து விட்டோன்னா அவருக்கு அங்கே அக்கௌண்ட்டில் காசு விடும். இதுதான் மல்டி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் என்பது, ஸ்பெஷலாக பிரமிட் பிஸ்னஸ் ஸ்ரீலங்காவில் வந்துட்டுது. ஸோ ஸ்ரீலங்காவில் பிரமிட் பிஸ்னஸ் தடையன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரோயல் கியூக்கு ஒன்று வேண்டாம், ஒரு சங்கூதி விடலாம், ஆப்படிச்சு விடலாம். அதுக்கு ஆயத்தம் ஒன்று கேளுங்க. அதாவது பிரமிட் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கணும், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கேன். ஸோ இதை ஸ்ரீலங்காவில் செய்கிற மிஸ்டர் கலையரசன், மிஸ் மேகா, மிஸ் கௌதம் மற்றும் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. சத்தியம் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் படிக்கிறதா இல்லையா, அல்லது அவங்களாம் அடிச்சிடுவாங்களே. நீ பிரமிட் பிஸ்னஸ் ஸ்ரீலங்காவில் தடை பொத்திட்டு இருப்பீங்க. நீங்கள் பான்பராக்கு விற்றவனும் புளியங்கூட்டை விற்றவனும் இருந்து கொண்டு ட்ரேடிங் பண்ணி விட்டோன்னா கொழுப்பொறி இருக்குன்னு ஆடுறாங்க. ஸோ சமரைஸ் பண்ணுறேன். இது வந்து அடிக்கடி கட்டாய வருது. அப்போ நான் ரிலாக்ஸுக்கு போயிடுவேன். சம்டைம்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணால் சாரி, இப்படி இருப்பேன். ஸோ லைவில் வருது, சில நேரங்களில் ஸ்லோ கனெக்ஷன் வருது. ஸோ இன்றைக்கு சண்டே தானே, கேஷுவலாக கதைப்பேன், கேஷுவல் ட்ரெஸ்ஸோட. ஸோ வெரி பி கேர்ஃபுல். கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கலாம். நிறைய ஒர்க் இருக்குது. ஆனால் இந்த மார்க்கெட்டிங் பீப்புள்கிட்ட மாட்டுப்படுறாதேங்கோ. அப்படி போய் மாட்டுப்படுறனாலும் கையெழுத்து வாங்குங்க. ரைட், நான் நீ கொடுக்குறது சைன்இன் பண்ணுறேன், ஓகே. நான் திருப்பி எனக்கு ஒரு தேவையான உனக்கு அடித்து நீ ஃபோன் எடுக்காமட்டு என்னை இக்னோர் பண்ணி என்றால் வரைக்கு எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. இந்த மேகா மிஸ் வந்தா, கலியரசன் வந்தார், கௌதம் வந்தார், ஐயோ தாயே பிச்சை போடுங்க மாதிரி சேருங்கொண்டு வாங்க. நான் விட்ரோ பண்ணாண்டு வழி கிடைக்கல, ஒருத்தரும் ஆன்சர் இல்லை. அது 1 2 இல்லை 3 நாள் அப்புறம் இதுக்கு அப்புறம் வாரம் வீடியோ லைவுக்கு. இப்படி நீங்களும் எதுவும் மாறக்கூடாது. அப்போ சைன்இன் பண்ணுங்க. நான் என்னென்னு கேட்கணும்னு கேட்டால், தச்சேலாம் நாங்கள் திருப்பி எங்களை கண்டு உதவி கண்டு அடிக்கல, நீ மறுத்தாலோ அல்லது எடுக்காவிட்டாலோ, அல்லது எடுக்காவிடலாம் பிரச்சனை இல்லை, திருப்பி நீ எடுத்து சொல்லித்தராட்டியோ 25 லட்சம் ரூபா உனக்கு ஃபைன் அடிப்போம். கையெழுத்து வாங்கி கொண்டு சைன்இன் பண்ணுங்க. எந்த ஒரு மல்டி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, பிரமிட் இருந்தாலும் சரி, பொத்தி கொண்டு இருப்பினோம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க, உங்களோட $30 போடும் ரோயல் கியூவை பொறுத்தவரை. இப்போ நான் சைன்இன் பண்ணோடனே எனக்கு மேலே என்ன சேர்த்து வரைக்கும் $30 போயிடும். சரி, அவருக்கு மேலே உள்ளவருக்கு 10 போகும். அவரே ஓகே. எந்த $10 திண்டு கொண்டு அவன் கௌதமண்டவர் சரிதானே? எப்படி எத்தனையோ பேரில் நான் ஃபோன் அடித்து அடுக்க முடியும்னா அவன் அவ்வளோ பெரிய பருப்பா. கௌதமண்டவருக்கும் ஸ்ரீலங்கா ரோயலுக்கும் வார்ன் பண்ணுறேன், நீங்கள் விளையாடுறது நெருப்புடன் வச்சுக்கொள்ளுங்க சரிதானே? தப்பு செய்கிறவனுக்கெல்லாம் அடி வயத்திலே புள்ளியை கரைக்கிற மாதிரி ஒருத்தன் வருவான் வெகு சீக்கிரத்தில். நீங்கள் நினைக்காதீங்க கலியுகம்னு சொன்னால் கடவுள் வரமாட்டான்னு வருவார் கண்டிப்பாக. சங்கூதுவார் எல்லாருக்கும். அநியாயம் பண்ணுறவனுக்கெல்லாம் சங்கூதுவார். கல்கி எனக்கு கனவுல சொன்ன சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது அடி விழுறது யாருக்குன்னு சொன்னால், ஆன்மீகம்ன்றது அறியாமல் கடவுள் பேரில் மக்களுக்கு மாத்திரவனை தான் முதல் அடிப்பேர். அந்த அடி அவரு தான் விழும் முதலாவது. 2வது கல்வியில் அடுத்த 2வது மருத்துவத்தில் விளைக்கிற பன்னாடிகளுக்கு, மருத்துவ மாஃபியாவுக்கு அர்ச்சனோன்னு பிடுங்க தேவையில்ல, அவருக்கும் சேர்த்தான் விழும் அடி 2வது. 3வது யாருக்குன்னு கேட்டால் கல்வியில் விளையாடுற நாய்களுக்கு. 4வது வந்து சாப்பாட்டில் விளையாடுறவங்களுக்கு சரிதானே? சாப்பாட்டில் விளையாடுறது, அதாவது இப்போ ஒரு ரோலை இந்த சின்ன நாய்க்கு போட்டு 100 ரூபா விற்கிறது, உணவு கட்டுப்பாட்டில் வந்து பிள்ளையார உணவு விற்கிறது, இவைக்கு அடி விழும் சரிதானே? கிட்டத்தட்ட அந்நியம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா நினைக்கல, 6வது அறிவு படம் பார்த்தீங்க. அந்த 6வது அறிவு தான் கொரோனா நடந்தது. அந்நியன் படம் பார்த்தீங்க தானே? அந்நியன் படம் ஓடும் இனி திரையில் ஓடினது நடைமுறையாக ஓடும். எப்படி வந்து கொரோனான்றது ஒன்று இல்லை. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே 6 வருஷத்துக்கு முருகதாஸ் எழுதியிருக்கிறார், படமாக்கி இருக்கிறார். அது படமாக ஓடிச்சது பார்த்தீங்க. அந்நியனும் ஒரு படம், சினிமா, அதுக்கும் ஒரு சினிமா, கொரோனா 6வது அறிவு. ஆனால் கொரோனாவாக நிஜத்தில் ஓடிச்சுது. அதே மாதிரி அந்நியன் ஒரு சினிமா திரையில் ஓடினது நிஜத்தில் ஓடும். அது ஓடைக்குள்ள நான் சொன்ன ஓடலாம் விழும் அடி. முதல் ஆன்மீக பிச்சைக்காரருக்கு அடி. ஆன்மீகத்தை கடவுளை
ஸோ அந்த முதல் சொன்ன அந்த ஓர்டரில் விழும். யாருன்னு சொன்னால் ஆன்மீகத்தை ஏமாத்துறாக்கள், கல்வியில் உள்ள செய்கிறாக்கள், மருத்துவத்தில் உள்ள செய்கிறாக்கள், அது கடவுளுக்கு அடுத்த மருத்துவத்தை பார்க்குறது. 3வது கல்வியில் உள்ள செய்கிறாக்கள், வைத்து வளர்கிறாக்கள். 4வது உணவு கட்டுப்பாடு, பழத்தை உணவை விற்கிறது, சைஸை குறைக்கிறது, இவைகளுக்கெல்லாம் விழு மாட்டி. அடுத்தது பெண்களோட சேட்டை விடுறாங்க. பெண்களோட சேட்டை விடுறாங்களும் மரண கிருஷ்ணன் அப்போ கொடுத்த மாதிரி இப்போவும் நடக்கும். பெண்களோட சொறிகிறது, பெண்களை கேவலப்படுத்துறது, பெண்களை துன்புறப்படுத்துறது, பலவிதமான டோர்ச்சருக்குள்ளாக்குறவைக்கெல்லாம் மரண தண்டனைன்றது விதிக்கப்பட்டாச்சு. அப்போவே சிசுபாலனுக்கு கிருஷ்ணரே நேரடியாக தண்டனை கொடுத்துவார். கிருஷ்ணர் வெப்பன்ஸ் எடுக்க மாட்டார், லேசில் பேசாமல் சிரிச்சு கொண்டு ஆளை விட்டு தான் ஜெயிப்பார். தானே அவர் கொண்டு வந்தேக்க கொஞ்சம் பேரை தான் ஒன்று கம்சன் நினைக்கிறார். மாமா பிறந்த உடனே அவருக்கு வச்சார் ஆப்பு. பிறகு அந்த காளிங்கனுக்கு, பிறகு சிசுபாலன், இப்படி கொஞ்சம் பேர் அந்த லிஸ்ட்டு. அதுவும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அவர்கிட்ட கையால் கொள்ளு போகிறதுக்கு. ஸோ அது மாதிரி பெண்களுக்கு அநீதி இழைச்சா அவருக்கு மரண தண்டனை தான். அதெல்லாம் நடக்கும். சரிதானே? இது கனவில் சொன்னோன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு ப்ராசஸ்லையோ இதில் உணர்த்தினு சொல்லலாம். சரிதானே? இது நடக்கும். சரிதான், இது நடக்கும், ஷூராக நடக்கும். அந்நியன் படம் ஓடும், ரெடியாக இருங்கோ. பிள்ளவர்றவனுக்கெல்லாம் அடி வயறு குள்ளுங்கும். அடி வயறு வயிற்றில் நெற்றுப்பை கட்டிக்கொண்டு தான் இருப்பீங்க பிள்ளவர்றவன் எல்லாம். சரிதானே? அதாவது தர்மம் குலைந்து அதர்மம் தலைவங்கும் போது அதர்மத்தை அழைத்து தர்மம் தலைநாட்ட ஜுகந்தோறும் வரதுக்குன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஸோ அதான் அந்த யுகத்தில் சொன்னது. இந்த யுகத்தில் கிருஷ்ணர் தான் நேர வரணும் இல்லை. இயற்கையால் நடக்கலாம், பூகம்பங்களால் நடக்க, இயற்கை திடீரெண்டு சுனாமி வரலாம், திடீரெண்டு பூகம்பம் படி. ஸோ ஃபைனலாக அப்போ அநீதி செய்கிறவருக்கு கடவுள் நேர வரணும் இல்லை. பஞ்சபூதங்களே டேக் ஓவர் பண்ணி தண்டனையாக கொடுக்கும். சரி, அதையும் குறிப்பாக பெண்களோட சேட்டை விட்டாக்கி மரண தண்டனை. இந்த கிட்டடியில் நெல்லி அடியில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் ஒரு பொம்பளையில் உதஞ்சிருக்குது. சரிதானே? சத்தியமாக எப்படியான நேரங்களை நான் கற்பூரம் தூக்கி பூச பண்ணுறேன். நான் ஏன் ஆயுதம் தூக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதாவது ஆயுதம் தூக்குறோன்றது நாடு பிடிக்க இல்லை, இப்படியான அந்நியாதவாதிகள் மக்களை காப்பாற்ற. தற்செயலாக அப்படி ஒரு சிஸ்டம் என்றால் இதுவரைக்கும் நீங்கள் சில பேரை பார்த்துருக்கிறீங்களா? அவைய போல் 50 பேரை ஒரு நேரத்தில் பார்க்க வேண்டியவரோட எச்சரிக்கிறேன் நான் எல்லாருக்கும், இந்த அநியாயம் செய்கிறாக்களுக்கு. சரிதானே? அநியாயம் செய்கிறவளுக்கு நான் எச்சரிக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக நெல்லியடியில் போய் ஒரு பெண் இருக்கத்தக்கனே அவன் என்ன பிள்ளை விட்டானோ காலால் உதஞ்ச வைக்க கண்டிப்பாக இயற்கை என்ன, அதாவது பெண்களுக்கு கூட சேட்டை விட்டால் என்ன தண்டனையோ அது அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நான் செய்ய போகிறது இல்லை, தானாக நடக்கும். சரிதானே? அல்லது வேறு ஒருத்தன் செய்வான், நான் தான் செய்யணும் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் தப்பு பயங்கரமாக பண்ணுறீங்களோ அதுக்கான தண்டனை இந்த பிறப்பிலேயே கிடைக்கும். இதுதான் உலக நியதி. சரிதானே? மாறையிலாது. ஸோ ஃபைனலாக சொல்கிறோம். எனக்கு உண்மையாக சரியான கடுப்பு என்னென்னு கேட்டால், ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு நெல்லியடியில் போய் ஒரு பொம்பளைலாம் உதஞ்சிருக்கான். நான் அன்றைக்கு ட்ராவலிங்கில் போகிறோம். அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு வந்திருந்தார். ஏன்னா பார்த்தோன்னே என் டிவியில் விழுந்துட்டு போலீஸ் ஏடியோன்னு கேட்டார். ஓமண்டேன் நான் வீடியோ போட்டு காட்டேன். நான் என்ன வைப்பறோம், இது உங்களுடைய ஆக்கள் செஞ்சோம். இதெல்லாம் அழிக்க சொல்லியிருக்கேன். அழிப்பாங்களையா, நீ முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடு. நீ அந்த பொம்பளையில் போய் உதஞ்சவனை நிப்பாட்டு. இப்போ எந்த ஆட்சின்னா மரண தண்டனை தான். பெண்களில் சேட்டை விட்டால் நாங்களும். ஸோ நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னால் சட்டப்படி அது மரண தண்டனை கொடுக்குறதுக்கு இது இருக்குது. பெண்களோட சேட்டை மரண தண்டனை தான் தீர்ப்பு, மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சட்டம் அப்படி இல்லை தானே. அவைக்கு என்ன அதிகர் தண்டனையோ அது கிடைக்கவும். அந்த பெண்களோட சொரிஞ்சாக்களுக்கு பெண்களோட சொரிஞ்சா அதுதான் தண்டனை. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு தண்டனை ஏற்ற வேணும். சரிதானே? ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு தண்டனை ஏற்றினா தான் அந்த பயத்தில் என்னாலும் பிளவிட மாட்டேன். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு நான் கதைக்கு வந்தது மார்க்கெட்டிங் பீப்புளை பற்றி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் ரோயலுக்கு செய்கிற டீமாக இருந்தாலும் சரி, வேறு மார்க்கெட்டிங் செய்கிற டீமாக இருந்தாலும் சரி, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தில்லு முள்ளு விட்டிங்களா சீல் வைக்கப்படும். நான் சில இடங்களில் இருக்கல உணவுப் பொருட்களை போல் 10 இதுக்கு சீல் வைப்பிச்சு நான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. சரிதானே? இது எந்த நாடு, இது முதல்ல தண்ணிக்கு இருக்கிற மாதிரி எந்த தேசம். நான் பயப்பட மாட்டேன். நான் இருக்கு, நான் யாரை சொல்லி உணவு தண்டனை கொடுக்கணும் அவனை கொண்டு குடிப்பிப்பேன். நான் அரசியலுக்கு வருவேன். மக்கள் ஆதரித்து அந்த இடத்துல சில சட்டங்கள்லாம் ஏற்றி வச்சிருக்க, அதை நான் நடைமுறைப்படுத்துவேன். சரிதானே? அது நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆட்சின்றது நிறைய ஒரு குரூப்பை வச்சு செய்து கொண்டிருக்கோம், ஒரு நிழல் நிர்வாகம் மாதிரி. அதில் யாருக்கு என்னென்ன பிள்ளை விடுறானோ அவனுக்கு அந்தந்த தண்டனை கிடைக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அதை ஃபோர்வர்ட் பண்ணிவிடுவோம். அவன் செய்வான் அந்த டியூட்டியை. அப்போ அந்த போலீஸ் பிள்ளை வந்தவருக்கு நான் சொன்னேன், நீ முதல் இதை அழிக்கிறத விட்டுட்டு நீ உன்ட்ட போலீஸுக்குரிய தண்டனையை வாங்கி கொடு. சரிதானே? தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மக்களை அழிப்பிடும், இல்லாட்ட அழிப்பிடும். இதுக்காண்டி தான் சொல்கிறது போலீஸுங்கட போலீஸ் இருக்கணும்ட்டு. இங்கே இருக்கிறவனுக்கு தமிழே தெரியாத போலீஸ். ஆனால் 6 மணிக்கு வந்துடுவான் டைமுக்கு. என்னத்துக்கு? கழுத்தவரனை போகிறதுக்கு லஞ்சம் வாங்குறது நிற்பான், பொம்பளையோட வைக்க போய் நிற்பான். இதுதான் அவனோட டியூட்டியா? அதே நேரம் இப்படி இவங்க தவறலை கேட்க பெரிய பெரிய வீரர்கள்
அந்த காலங்களில் கொழும்புலேயே போய் அதிர வச்சவங்கள வாங்கூட கேட்போம்னு கேட்டால் ஐயோ மாட்டேன்றாங்க பஞ்சாதி விடாது புள்ள விடான்னு இவங்கள் தான் இதெல்லாம் செய்தாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. இந்த போலீஸ்காரனை அப்படி செஞ்ச உடனே நான் சில பேரை கேட்டேன், நான் நேராக போய் அவ என்னென்னு கேட்போம், நடவடிக்கை எடுப்போம்ண்டு. நான் தனியாக இப்போ செய்யலை. அது ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ரேக்கிங் எதிராக ஆண்டி ரேக்கராக இருக்கீங்க, எனக்கு வயசு வர தனியாக செய்து கொண்டு வந்தேன். ஒரு கணக்கு எடுக்கல, எனக்கு டீம் வேணும், ஆக்கிறதா தான் செய்யலாம். அதுக்காண்ட நாங்கள் ஆயுதம் தூக்கி கொண்டு ஆக்களோட அடிபட போகிறோம் இல்லை. அந்த தவறுகள் நடந்தால் ஒரு 10 பேர் சேர்ந்தால் தான் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். தனியொரு கேட்க போனால் அவர் தனியாக பழி வாங்கப்படுவார். அப்போ சமுதாயத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்கணும். நெல்லியடியில் அந்த போலீஸை ஒரு பொம்பளையால் போய் அடிச்சிருக்காண்டா முதல்ல அந்த நெல்லியடியில் இருக்கிற அயல் மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் அயல் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருக்க வேணும். ஏன் நீ அடிச்ச நீதியை கூடண்டு. அதுக்கு நீதி கிடைக்கலன்னா வடமராட்சியை போய் நிற்க வேணும். அதுக்கு நீதி கிடைக்கலன்னா வடமாகாணத்தை கூப்பிடுங்க. அதுக்கு நீதி கிடைக்கலன்னா வடக்கு கிழக்க கூப்பிடுங்க. ஒரு பெண்ணுக்கு அநீதி செஞ்சுக்க அந்த பன்னாடியான் என்ற கையில் மட்டும் இந்த நாய் கிட்டாச்சுன்னா சக்கு வர சங்கு வர மூளை சிதற போட்டு விட்டுருவேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த உள்ளே இருக்கிறது பெண்களில் கை வச்சா மரணம் தான் எங்களோட ஆட்சியில் நாங்கள் வந்தோம்னு சொன்னோம். சரிதானே? பெண்களில் சேட்டை விட்டால் கிருஷ்ணர் கொடுத்த தவிர்ப்பு தான் மரணதண்டனை. பாகுபலி பார்த்தீங்களோ தெரியாது, பாகுபலி படத்தில் அரசியாக இருப்பா, அப்படி போய் கொண்டிருக்கல அவன் பொம்பளை கையை வச்சு சொறிவான் அந்த அரசவையில். அப்போ இந்த அவள் மகாராணி தானே வாழ் வச்சுக்கால் கத்தியால் வெட்டி விட்டுருவாள். அவன் வருவான் புருஷங்காரன் வந்து விசாரணை நடக்கும். விசாரணை நடக்க சங்கையில் வச்சு தான் விசாரணை நடக்க. நல்ல ஒரு சீன் உண்டு. விசாரணை நடக்க என்ன செய்தேன்னு கேட்பான். என்ன செய்தேன்னு கேட்க அவள் சொல்லுவாள், இப்படி என்னோட சேட்டை விட்டான், நான் கையை வெட்டி விட்டேன். தவறழைத்து விட்டாய், நீ வெட்ட வேண்டிய தள்ளியாண்டு போட்டு வெட்டுவான். சரியான சீன். அது மாதிரி தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், எங்களோட ஆட்சி ஒன்று இங்கே கிடைக்கும்னு சொன்னால் சட்டப்படி மரண தண்டனைன்றது இருக்கும் பெண்களோட சொறிஞ்சவை. அதுவும் பட்டு பயங்கரம் இப்படியான ஆக்களுக்கு. அதாவது நெல்லியடியில் போய் ஒரு பெண்களை உதஞ்சவனுக்கு வந்து எங்கட தீர்ப்பு, அதாவது நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அவனுக்கு மரண தண்டனை, அவ்வளோதான், தப்பு இல்லாது. இதே ஆர் செய்யணும்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் தான் செய்யணும். இதே வேலையைத்தான் போய் தென்னிலங்கையிலையும் செய்ய போயிடும். இங்கே செஞ்சவனுக்கு அங்கே போய் செய்ய நேரம் இல்லை. நான் அன்றைக்கே லைஃபரை பார்த்தேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஸோ நெல்லியடியில் இருக்கிற மக்கள் ஒன்று திரளுங்கோ. நெல்லியடியில் இருக்கிற மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற ஏன் வந்து நீதியை சொல்லு. அவன் ஒரு கள்ளனை பிடிக்க போனான், அவனுக்கு இவ காவலுக்கு இருந்தினம் என்றால் அது தவறு தான். அதுக்காக நீ காலால் ஒரு பெண்களை உதவி இயலாது. ஒரு பெண்ணை ஒரு பெண் போலீஸ் தான் டீல் பண்ணணும். அதுக்கு நீ வந்து அடிக்க இயலாது. அப்படி நீ அடிப்ப மண்டை சிதற. அந்த பழையாக்கள் இருந்தாண்டா இப்படி செஞ்சுருப்பாங்களா? போஸ்டில் ஒன்றை கட்டிட்டு தலைவிழா தொங்க போட்டுட்டு மண்டையில் வச்சுருப்பாங்க பிஸ்டலால். காக்கையும் கழுகும் மூளையை திண்டு போயிருக்கும். அதுதான் அவைக்கு நடக்கணும் உண்மையாக. அதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி செய்யுங்க. நீங்கள் ஒரு அநீதி செஞ்சீங்கன்னா அந்த அநீதிக்கு எதிரான இன்னொரு அநீதி வந்து உருவாகும் உலகத்தில். நான் பப்ளிக்காக தான் சொல்கிறேன். நான் தொடங்க போகிறேன்ல தானாக நடக்கும். ஆனால் அப்படியா அந்த போய் பொம்பளோட சொறிகிறது மயிரப்படுங்க சேட்டியா நிப்பாட்டுங்க. ஆரண்டில் நீ எந்த பெரிய புடுங்கியாக இருந்துட்டு உன்னோட கையில் ஆயுதம் இருக்கலாம், நீ பெரிய பருப்பாக இருக்கலாம், உனக்கு பின்னால் படப்பெல்லாம் இருக்கலாம், ஆண்டவன் நிரலுக்கு முன்னால் தூசு. சரிதானே? இப்போ இன்றைக்கு வந்து நெல்லியடி அந்த பொம்பளை போய் நெல்லியடியில் இருந்தால் இந்த ஸ்டேஷன்லேருந்து உதஞ்ச பொலிசுன்னு வைங்களேன். இன்றைக்கு அந்த ஸ்டேஷன் வந்து பூகம்பத்தில் வெடிச்சேன்டா அவ்வளோ பேரும் சரி. நீ போய் எஃப்ஐஆர் போடுவியா இருக்காது போய் பூகம்பம் வெடிச்சிட்டு தண்டு அல்ல நீ ஜீப்பில் போய் ஒரு லொரி வந்து அடிச்சேன்டா அவ்வளோ பேரும் சரி. தப்ப முடியாது. நீ செஞ்ச கர்மாவில் தப்ப முடியாது. நாங்கள்லாம் வந்து என்ஜாய்மெண்ட் இல்லை. பூகம்பம் வரலாம். நீ குளிக்க போய் சுனாமி கொண்டு போவோம். தெளிவாக வச்சுக்கொள்ளும். நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் தெளிவாக தான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். அதாவது நெல்லியடியில் போய் பொம்பளையில் காலம் வந்த போலீஸ் கனகாலம் இருக்க மாட்டான். அது இயற்கை தண்டனை கொடுக்கும். சரிதான்? ஒன்றில் பூகம்பம் வந்து துளைவான் அல்லது அவன் குடும்பத்துக்கு நடக்கும். அதே மாதிரி அவன் வீட்டு பொம்பளைக்கு இன்னொருதான் உதவானாங்க. அப்போ தான் அந்த நாய்க்கு வெளி தெரியும். அந்த குடும்பத்தில் இருக்க அந்த நாயின் பொம்பளை இன்னொருதான் உதஞ்சாதான். இன்னொரு பொம்பளை உதவுகிற எனக்கு விருப்பம் இல்லை. அந்த நாய்க்கு அது விளங்கணும்னா அங்கே விழுந்தா தான் அவனுக்கு விளங்கும். இல்லைன்னா அவன் திருந்த போகிறது இல்லை. என்ன மயிறு யூனிஃபார்ம் போட்டு இவ்வளோ கொழுப்படுத்தாடுறீங்களாடா இங்கே வந்து எங்கட ஊரில் வந்து நாய் மக்களை திருப்பி பாப்பிகள் ஒரு ரணகடத்தை. அதாவது நாடு பிடிக்கிறதா இருக்காது. ஆன்டி கரப்ட் ஃபோர்ஸ் ஏசிஎஃப் ஒன்று உருவாகும். ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் உண்டு. அது உங்களுக்கு பாடம் படிப்பீங்க. நீங்கள் ஒருத்தரும் தப்பில்லாது, சத்தியமூர்த்தியும் தப்பில்லாது, அர்ஜுனாவும் தப்பில்லாது, ஒரு பன்னாடையும் தப்பில்லாது, ஐபிசி பாஸ்கரனும் தப்பில்லாது. எல்லா டெஸ்டிங் இங்கே ரெக்கார்டில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தொடர் பண்ணுறதில்லை. சரிதானே? சும்மா வந்து அவர் ஐபிசி பாஸ்கரன் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார். அன்னத்தின் மேலே சத்தியம். நீ வீட்டை சத்தியம் பண்ண அதை வீடியோட ஒரு ஐபிசி பாஸ்கரன் அன்னத்தை கொண்டு சத்தியம் பண்ணுறேன். என்னவாம் தான் இன்னட்ட காசு என்னட்ட இல்லையா? அது சரி, நான் ப்ரூவ் பண்ணுறேன். சொத்துக்களை திறவர்கள் தந்தால் உடனே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். சகலதுக்கும் வெற்றி ஆக்களை தூக்கி எறிஞ்சு போட்டு இவர் எப்படி ஆக்களுக்கு வேலை வாய்ப்புகள்
அந்த பிள்ளைக்கு என்ன பொம்பளை பிள்ளைகளை பற்றி காய கூட நிறைய பேருக்கு சில இடங்களில் வாய்ப்புகள் எப்படி கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் ரெக்கார்ட்ஸோட இருக்குது, பக்காவாக ரெக்கார்ட்ஸோட இருக்குது. ஆளுங்க பேர் ஊர் டைமோட தான் இருக்கும். சரிதானே? ஐபிசி பாஸ்கரன் ஓப்பன் சேலஞ்ச் அந்த பெண்ணாடை வந்து அன்னத்தில் சத்தியம் பண்ணுது. இந்த பெண்ணாடவே எடுக்குது வீடியோ. எந்த பெண்ணாடை? உசாந்தன் மூதேசி புழைப்பு கட்ட நாயர் ரோட்டில் இருந்து பிச்சு ஏறுறா. அவன்கிட்ட போய் நக்கி தின்னி வேலை பார்க்குறாரு. கிண்டு கொளிச்சல் படிச்சனதுக்கு மானங்கட்ட வேலை மூதேவி. ஐபிசி உசாந்துன்னு சொல்கிறான். இது எங்கட விட்டே வந்தான் நாராயண தேன்வரைக்கு எடுத்தவன் பாவம். அவனுக்கு எப்பயோ சொல்லி போட்டான். அப்போவே நான் சொன்னேன் இதை போடக்கூடாது ஐபிசியிலேருந்து. ஏன்னு சொன்னால் ஐபிசியில் வாரவங்களுக்கு உண்மை இந்த தரிசனம் பண்ணி தண்டை வயிற்று பிழைப்புக்கு டே அவன் விருப்பம் வேண்டா கொடுப்பனடா. நீ என்னடா வாங்கி கொடுக்குறது ஆக்களுக்கு? உறவு பாலம் உருண்டை பாலம் வந்து உறவு பாலம் வந்து வச்சிருக்கிறார். இவற்ற சொந்த மாமா லிங்கநாதன், இவற்ற மனுஷின் மாமா லிங்கநாதன் தண்ணி வெளியெல்லாம் படுத்திருக்கிறார். அப்போ இந்த பண்ணாடைக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த ஃபோனை பிளாக் பண்ணிட்டான். சரியோ, ஏன் இவனுக்கு நான் ஃபோன் பண்ணாண்டா, அந்த மாமா வச்சிருக்கிறது வந்து அவன் பொஞ்சாதி வைதகின்ற தங்கச்சி. அவளுக்கு என்ன வேணும்டா சஞ்சிகாண்டவள். அவள் இந்த ஆளை விடவே மாட்டேன்றாள். ஏனென்று கேட்டால் இந்த வெங்காயம் அவளுக்கு சொத்து எழுதி போட்டுது. அப்போ இந்த மனுஷனை சங்கூதினாத்தான் தனக்கு சொத்து வர கொண்டு போட்டு அவள் விடவே மாட்டேன்றாள். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவாள். அப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் அந்த ஆள் உயிர் தண்ணி வெண்ணி இல்லாமல் இப்போ திலீவன சாப்பாடு வெண்ணி இல்லாமல் கிடந்து துடித்த மாதிரி அந்த துடிக்குது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்து தன்னை விடாண்டு விடுது. அப்போ நாங்கள் ஒரு உயிர் துடிக்க காப்பாற்ற வேண்டிய கடமை. அப்போ அதை கொண்டு போக மாட்டேன். அவள் விடுறாள். இல்லை நான் உயிர் போனாலும் விட மாட்டேன். ஏன் அடியாத்தேன்னு கேட்டால் அவர் தற்செயலாக சுகமாக எழுப்பி வந்தால் தனத்தான் நான் பேசுவார். இப்படியான மொக்கு கூட்டங்கள்லாம் சங்கான கண்ணை கேட்க எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்னடியாத்தேன்னு கேட்டால் இல்லை அண்ணே அவரை கொண்டு போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. கொண்டு போய் அவர் உஷாராகி தப்பி உயிரோட வந்தால் ஏன் என்ன ஆஸ்பத்திரி விட தன்னை பேசுவாராம். அப்படி இருக்குது. இதே மாதிரி அவள் இந்த பிள்ளை கிடந்தா யாதவனோ மாதவனோ கிடந்தா விட்டுட்டு இருப்பாள். கடைசி அந்த ஆண்டு செத்த பிறகு ஒரு பேங்கில் அந்த கொடுத்த ஆக்கின காசங்களுக்கு உருவி வச்சிருக்கா. இவள் யாருன்னு கேட்டால் சஞ்சிகா. இவள் யாருன்னு கேட்டால் வைதைன்னு தங்கச்சி. வைதை யாருன்னு கேட்டால் பாஸ்கரோட பஞ்சாதி. அப்போ வைதைக்கும் ஃபோன் பண்ணினேன், பாஸ்கரனுக்கும் ஃபோன் பண்ணேன். வைதைக்கு ஆன்சர் பண்ண இல்லை. பாஸ்கரன் வந்து ஃபோனை என்றே பிளாக் பண்ணிட்டான். நம்பரை மெசஞ்சரை கால் அடித்தா பிளாக் பண்ணிட்டான். அப்போ ஐபிசி சரிதானே? ஐபிசியில் வேலை செய்கிற சங்கானையாக்கள் இருக்கணும், வேறு இடங்கள் இருக்கணும், எல்லாரும் என்னோட லிங்கில் இருக்கணும். அவ்வளோ பேருக்கு மெசேஜ் போட்டு விட்டேன். இவற்றை மாமா தண்ணி வெளிலாம் கிடக்கிறார், இவர் ஒருக்கா தலையிட சொல்லி. சரிதானே? தலையிட சொல்லி. அப்போ என் ஃபோனை பிளாக் பண்ணிட்டான், என் மெசஞ்சரை பிளாக் பண்ணிட்டான். அதாவது இவற்ற மாமா உறவு பாலம் போட்டிருக்கிற இந்த பெண்ணாடை செய்கிற வேலை உன்ற சொந்த உறவு உன்ற மனசின் மாமா சாப்பிடாம கிடக்கிறார். அவரே ஆஸ்பத்திரி கொண்டு போக நீ கூட இல்லை, நான் கொண்டு போக வலிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணால் உன்ற மச்சால்காரருக்கு ஃபோன் பண்ணி சரி கண்ணன் நான் வர்றாரு அதை மாமா விடன்னு சொல்ல உனக்கு வக்கீல் என்ற ஃபோனை கட் பண்ணுறேன். நீ உறவு பாலம் செய்கிற, நீ சுமத்திரனில் விளவடிக்கிற, நீ வந்து அன்னத்தில் சத்தியம் பண்ணுற. என்னடா மனுஷர்? சங்கானில் புஷ்பனாண்ட கடையில் பேப்பர் போட்டு கொண்டு வந்தவர் தான் இவர். 2000 ரூபாய்க்கு கேட்டு பாருங்க. திடீரெண்டு லிவராவில் வளர்ந்தார். எனக்கு வந்து சொன்னார் கண்ணனன்னா எங்கேயோ காணிக்க. நான் வந்து அந்த பழைய காலத்து ஆக்கள் மாதிரி குள்ளையை கட்டி கொண்டு இருக்கிறது, பிறகு தான் போய் பிஸ்னஸ் செய்கிறதுன்ற மாதிரி ரேஞ்சில். எப்படி ஒரு ரீல் பாருங்க. அப்போ கோலிங் கார்டில் அடித்த காசு, கோலிங் கார்டு அங்கே யாரோ கொடுத்தவர் காசுன்னு எங்களுக்கு தெரியும். போனோம்னா பழைய ஆக்களை கூப்பிடுவோம். நாங்கள் இந்த வானத்திலேருந்து குதிக்கல, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் ப்ரூவ் பண்ணலாம் இவற்றை காசு ஆட்டியன்று. சரிதானே? அதே நேரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்குறவர், பெண்களுக்கு சந்தர்ப்பங்கள் எப்படி கொடுக்குறவர், கொட்டல் கல்லாவாரில் என்ன செஞ்சவர், எல்லாம் பக்காவாக ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சரியோ? வேணுமெண்டா தரலாம். எப்படி வசதி என்று கேட்டு சொல்லுங்க. அவரை சத்தியம் பண்ணவரை ஐபிசி உசாந்தனுக்கு தான் இது போல்றேன். சரியோ? நீ புழப்பை விட்டுட்டு நல்லூரில் துண்டை போட்டுடுடாப்பா. இப்படி அவனுக்கு போய் எடுபடி வேலை செய்கிற நேரம் அவன் எண்ணத்தில் பிளான் பண்ணினோமா, அவர் எண்ணத்தில் சத்தியம் பண்ணுவாரா. இவர் புட்டும் கொழுக்கட்டையும் வந்து கழிச்சு தான் எடுப்புறான். ஏதோ பெரிய கலாசா என்ன ஒரு கேஷுவலாக கதைக்கிற மாதிரி. இப்படி ஊரே மாற்றுறாங்க. ஒரு ஊடகம் ஒன்று வச்சுக்கொண்டு ஊரே மாற்றுறாங்க. சரியான ஒரு உண்மையின் தரிசனம் ஒன்றோ பொய்யின் தரிசனம் ஒன்று. அடுத்த எக்ஸ்கியூஸ்மி தண்ணி அடிச்சிட்டு வரேன். அடுத்தது கூட்டுக்களவாணியம். ஐவிசி பாஸ்கரன் யாழ்ப்பாணம் வந்தால் சத்தியமூர்த்தி ஐயா விட்டான் தங்குவார், அல்லது வேற எங்கேயும் தங்குவார். சத்தியமூர்த்தி ஐயா கொலண்டுக்கு போனால் செங்கம்பளம் வரவேற்பு. இப்போ எங்களோட என்பிபி ஐயா இந்தியாவுக்கு போனோன்னா மோடி ஐயா செங்கம்பளம் போட்டு வரவேற்கலையே. வெல்கம் மோடி ஐயா டு ஸ்ரீலங்கா, 4ஆம் தேதி வாராராகும் வாங்கும். ஸோ அது மாதிரி இவர் என்னென்னு கேட்டால் அங்கே போனோன்னு என்பிபி போனோன்னா செங்கம்பளம் போட்டு வரவேற்கணும். அது மாதிரி சத்தியமூர்த்திக்கு வரவேற்பாருன்னு கேட்டால் ஹோலண்டில் பாஸ்கரன் வீடெலாம் தங்கல். இதுகளெல்லாம் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொன்னால் அந்த மாதிரி வீட்டுக்கு இருந்து வந்த தகவல், அவற்றை வீட்டுக்கு இருந்து எங்களுக்கு தகவல் வரும். எங்களுக்கு தகவல் முழுக்க அங்கே இருக்கிறவ தான் தெரியும். நானாக போய் ஒரு உளவுத்துறையை வச்சு அப்படி அப்படின்னு கேட்குற தேவை எனக்கு இல்லை. அவையாவே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், அண்ணன் எப்படி செய்கிறேன் அப்படி செய்யணும். நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் எல்லாம்.
ஸோ உங்கள்கிட்ட வந்து சகல எவிடன்ஸும் இருக்குது எல்லாத்துக்கும். எப்படி வசதின்னு கேளுங்க, ஒரு ஐபிசி பாஸ்கரன் பண்ணின சத்தத்தை விட்ரோ பண்ணுறாரா இல்லை சொத்து எழுதி தரான்னு. சந்தோஷம், சொத்து எழுதி தந்தால் எனக்கு வேண்டாம். நான் அவ்வளோத்தையும் வந்து மக்கள் ப்ராப்பர்ட்டியாக போட்டுட்டு காங்கேசுந்தர சிமெண்ட் ஃபேக்ட்ரி, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, மற்றது வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி, மற்றது கந்தல் அசீனியை தொடங்குறேன். எல்லாருக்கும் வேலையாக கொடுப்போம். ஐபிசி பாஸ்கரனும் புண்ணியாக போட்டு அவனுக்கு என்ன புண்ணியாக போகும், ஜனத்தின் காசு தானே. கோலிங் கார்டில் 100 ஈரோண்டு இருக்கும், 10 ஈரோ தான் வேலை செய்யும். இதுவே வந்து வச்சிருந்த லிபராண்டு, LIBARA லிபரா. LI என்றது லியோனி, BA என்றது பாஸ்கரன், லிபரா என்ற ரதீஸ். இந்த 3 பன்னாடையும் சேர்ந்து உருவாக்கினது தான் லிபரா. அங்கே யூகேல சனங்கள்ட காசு முழுக்க கொள்ளையடிச்சது. கொள்ளையடிச்சிட்டு யாருக்கு கொடுத்தது, யாருக்கு கொடுத்தோன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ என்னென்னு சொல்ல முடியும், அவைண்ட காசு இல்லையாண்டு? சரிதானே? இப்போ அவை வங்கேண்டே தெரியல. மக்கள் தான் கொள்ளையடிச்சா தான் நடக்கும். ஆரண்டு இல்லை. இவர் இப்போ வந்துருந்து என்ன ரீச் ஆகுன்னு சொல்லி ஆக்களை விட்டு எங்கிச்சிக்கா போட்டு வைத்து பழப்பு. நீ கதைக்கிற கலாச்சாரத்தை பற்றி, நீ கதைக்கிற சுமந்திரனை பற்றி. என்ன ஜோக்கியதை எனக்கு சுமந்திரனை பற்றி கதைக்க? சுமந்திரன் தரமானவன் நான் சொல்ல இல்லை, ஆனால் அறிவாளி. சரியோ, என்ன ஜோக்கியம் இருக்கு இன்னொரு பற்றி நீ கதைக்க? ஐபிசி பாஸ்கரன் கிட்டே தான் சொல்லியிருக்க. அப்போ உறவு பாலவன்னு சொல்லி உண்ட பஞ்சாதின்ற மாமா லிங்கநாதனுக்கு உதவ முடியாத நீ என்ன பிளாக் பண்ணின நீ? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. எப்படி நீ உறவு பாலம் நடத்துவ? ஏன் இன்னொரு 2 காசு பண்ணி நீ கொடுக்குற? அவனே கொடுக்கலாமே. நாங்களே திருநோத்திரம் சொல்லியிருக்கிற மக்கள்கிட்ட என்ன திருவிழா காசாரவன்னா அன்னதானம் போடணும், நீயே கொண்டு விட்டேன், உனக்கு அந்த அறிவு இல்லையோ? தான் எப்படி வளர்த்தவர்னு சொல்லி எனக்கு விளக்கம் கொடுப்பேன். அப்போ நான் சொன்னேன், அப்துல் கலாம் என்ற அக்கினி சிறகுகள் மேலே நீ ஒன்று எழுதண்டு. அவர் நம்பி இருப்பார். நான் பிஎன் மேலே தான் காய்க்கிறது. உட இவ்வளோ கஷ்டப்படுத்தா நீ காசு வச்சிருக்க என்ன? அப்போ நீ உண்ட வாழ்க்கையில் சுயதரியாக எழுதேன். அக்னி சிறகுகள் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி மண்ணி எழுதத்தான் பண்ணுவேன். பியோங்கியோ சந்திச்ச தம்பின்னு கல்யாணோடு வந்தவனாக்கும். அப்போ இப்படித்தான் உலகத்தையே மாற்றி கொண்டு விட்றாங்க. வெட்டி வருது. ஸோ ஐபிசி பாஸ்கரன் ஊழல் ஒன்று தான் இப்போ விட்டுருக்கு. இன்னும் கணக்க இருக்குது. அவர் எப்படி வசதின்னு கேட்போம். சரியோ, அடுத்தது வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கல. இங்கே இருந்து வேலைக்கு எடுப்பார் ஆஸ்திரேலியாவுக்கு. அங்கே எடுத்தோட்டு பிச்சைக்கார சம்பளம் கொடுக்குறாரு, மிச்சம் முழுக்க பிடுங்குறாரு. வேலை செய்கிறவனுக்கு சம்பளமே கொடுக்குறது இல்லை. நிறைய பேர் கம்ப்ளைண்ட். சரிதானே? அடுத்தது சங்கால இருக்க சில பொடிகளுக்கு நெட்கே போட்டு தரான்னு போட்டு கொடுக்குறது. கொஞ்சம் காசை போட்டு கொடுத்துட்டு அவனோட கோடிக்கணக்கில் வேலையை வாங்கிக்கிறது. அப்புறம் அவங்கள அங்கே ஆஸ்திரேலியாவில் இவனுக்கு வழக்கு வச்சு இனிமேல் நான் உனக்கு இனிமேல் ஒரு இடம் நான் இவர் உதவி செஞ்சேன்னு சொல்லி கொண்டு தெரிஞ்சிருக்கிறார். 10 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு. அது உதவி தான். அதே நேரம் அவரை ஸ்பான்சர் பண்ணி எடுத்ததும் அவர் தான். அவருடைய தம்பியை ஸ்பான்சர் பண்ணி எடுத்த அவர் தான். அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லத்தான் மனு இல்லையாண்டு இல்லை. ஆனால் சோடியம் கொண்டு போய் சும்மா ஆடாது. அவனை கொண்டு 1 கோடி ரூபாய்க்கு தனக்கு ஒரு சொத்து சேமிச்சிருக்கிற வேலை. அவனுக்கு அந்த கமிஷனை கொடுக்கல. அப்போ அவனை அதை வழக்கு வச்சு எல்லா வேலையும் காட்டி ஆஸ்திரேலியாக்காரன் சும்மா கொடுப்பானோ 50 லட்சத்துலேருந்து 1 கோடிக்குள்ளே நட்டகீடு காட்டினவர். அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னது உதவி செஞ்சு சொல்லக்கூடாது. வேணும்டா அதுக்கும் ரெக்கார்ட்ஸ் தரலாம். அதுக்கும் உள்ளக்கத்திலிருந்து வர தகவலாம். ஏன்னா இவர் இருந்தது சங்கான பேப்பர் ஓட்டது, படித்தது எங்கடைய அப்பர்கிட்ட, வீட்டையும் கூட வேறு நன்றிக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அப்பா படிப்பிச்சு வேணும்ட்டு. அப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் பேசாமல் இருக்கிறேன்னா ஆடாட்டு நல்லாண்டு. இனி ஆப்ரேஷன் செக்மேட் ஐபிசி பாஸ்கரன் டுடே பிகின்ஸ். அவ்வளோதான். அன்றைக்கு அர்ச்சனா ஆப்ரேஷன் செக்மேட் அர்ச்சனா பிகின்ஸ் அன்றைக்கு வச்சானாப்பு எலெக்ஷன் டிபேட்லாங்க. அது மாதிரி இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் செக்மேட் ஐபிசி பாஸ்கரன் அவற்ற ஊடகங்களுக்கும் பிகின்ஸ். இன்றைக்கு என்னென்னா ஊடகத்துறையை பிள்ளையாக பாவிக்கிறார். காசுகளை மக்கள்கிட்ட காசுகளை வச்சுக்கொண்டு ஊடகத்துறையை பிள்ளையாக பாவிக்கிறார். பெண்களை பிள்ளையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது பலவித நிபந்தனைகளை கொடுக்குறார். கலதாரி ஹோட்டலுக்கு வர சொல்லி இருக்கிறார். அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. அந்த பிள்ளைகள் போகையில் அது வேறு வழியால் வெளிநாட்டுக்கு போயிருக்குது. அவற்றை தேவையான இருக்கிற பிள்ளைகள் அங்கேயும் வேலை செஞ்சுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. இது மட்டும் இல்லை, என்ன நண்பர்கள் தெரிஞ்சவர்களை கொண்டு மெசேஞ்சரில் செட் பண்ணிக்க வைக்கிறது, நான் போய் மீட் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் வேற பற்றி இருக்குது. மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாகம் 2 வெளியிடப்படும். பாகம் 1 போதும். நிறைய தகவல்கள். அதாவது உறவுப்பாலம் ஒன்றுன்னா கிடைக்க மாட்டேன். உறவுப்பாலம் நடத்துகிறாண்டா உண்ட மனசு உறவுப்பாலம் நடத்துகிற உண்ட மனசின் மாமாண்ட உறவு சாக கிடக்குது. அவரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண முடியாத நீ எப்படியே உறவுப்பாலம் வளர்ப்ப? எந்த மூஞ்சியோட மக்கள் முன்னுக்கு வருவேன்? ஸோ டுடே இட் செல்ஃப் ஆப்ரேஷன் செக்மேட் ஐபிசி பாஸ்கரன் இஸ் பிகின்ஸ் நவ். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பீப்புளோட கேர்ஃபுல்லாக இருங்கோ. அதுவும் குறிப்பாக ரோயல்க்குன்னு சொல்லி வருவாங்க, கோணமாக இருங்கோ. வந்தாலும் அவையற்ற ஒரு கையெழுத்தை வாங்கிக்கொண்டு 50 லட்சம் தரவோட நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண வாங்கிக்கொண்டு போனால் செய்யும். சரி, ஆல் த பெஸ்ட்.